நம்ம சேனலோட எல்லா ஷோவும் அண்ட் சீரியலும் கொலு வச்சிருக்காங்களே, நல்லா ஜூம் பண்ணிக்கோப்பா. வாவ், நடராஜா, என்னடா அது படிப்படியா ஜீ தமிழ்ல ஒரு சீரியலோட போட்டோலாம் அடிக்க வச்சிருக்கான். ஆமாப்பா, ஃபுல்லா ஜீ தமிழ் சீரியலா அடிக்க வச்சு எப்படியாவது இந்த சேனல்காரங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஐஸ் வச்சு இந்த கப்பை வாங்கி போடணும் பிளான் பண்ணி. அப்படியா? நல்ல ஐடியா. என்னங்க இந்த கோலு கான்செப்ட் ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியலங்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு கோலோ என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. சொன்னேன்ல. உங்க கோலோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இந்த ஷோவோட பேரே ஜீ தமிழோட நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம் தான். இந்த ஷோவை நடத்தி என்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸோட திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு உதவி பண்ண ஜீ தமிழ் சேனலுக்கு நன்றி சொல்லும் விதமா தான் நான் இந்த கொலுவை அமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜீ தமிழோட ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், டான்ஸ் ஜோடி டான்ஸ், அஞ்சரை பெட்டி, சொல்வதெல்லாம் உண்மை, கில்லாடி, லக்ஷ்மி வந்தாச்சு, இனி இருமலர்கள் எல்லாமே சூப்பர். தலையணை பூக்கள் மறந்துட்டியா? ஆமா, தலையணை பூக்களும் தான். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜீ தமிழோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பலதரப்பட்ட மக்களால ரசிக்கப்படுது. அதனால இந்த நவராத்திரி உண்மையிலேயே ஜீ தமிழோட நவராத்திரின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த கொலு. பாப்பா ஐஸ் ஐஸ் ஐஸ். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். கேமரா ரோல், ஆக்ஷன். தேங்க்யூ கல்பனா. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்க கொலு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது? சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கு. ஓகே. டைம் ஆகுது. வா. தேங்க்யூ மேடம். பாத்து போயிருக்காரு. என்னங்க 10 வந்துரும். நவராத்திரி திருவிழாவோட ஃபைனல்ஸ்ல இந்த 2 கண்டஸ்டன்ட் வச்சிருக்கிற கொலுவை இவ்வளவு நேரம் பார்த்தோம். சோ அடுத்ததா தமிழ்நாடு முழுக்க நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் எந்த மாதிரி கொலுவை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.